ப்ரோ கிளைண்ட் என்னைக்காவது உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? அதுக்கு இதுதான் காரணம். மெயினாக உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அவங்களுக்கான வேல்யூ எதுவுமே கொடுக்கவே இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரணமான ஹாஸ்பிட்டல் சீப்பாக இருந்தாலும் நம்ம போயிடுவோம். ஆனால் இதுவே ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அங்கே தான் போய் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதுக்கான வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல வேல்யூவை பெருசாக பார்க்கறதுனால தான் சர்ஜரிக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக போகிறோம். வேல்யூவை பார்க்காம விலையை பார்க்கறதுனால தான் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நம்ம வந்து போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லயும் நடக்குது. உங்க கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்ல இருக்கிற வேல்யூவை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான் பிரைஸ் எவ்வளவுனே பார்க்காம உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்க ப்ராடக்ட்டை வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து வர பதில் வந்து பாத்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராடக்ட்லயோ சர்வீஸ்லயோ அதோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்து அதை விற்க ஆரம்பிங்க. ஸோ அப்பதான் உங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட பிராண்டை வந்து ஒரு பிரீமியமான பிராண்டா மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.